வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் ஜனநாயகன் முதல் ஷோ எத்தனை மணிக்கு 9 மணி காட்சி இருக்கா இல்லையா, இப்போதும் வருத்தத்தில் ரசிகர்கள் இருந்து வருகிறாங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிளை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 7 மாத எதிர்பார்ப்புக்கு பிறகு நாளை ஜூலை 23ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கும் இந்த வெளியாகி இருக்கிறது. இதற்கு விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் காட்சி எந்த நேரத்தில் தொடங்கும் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ரசிகர்கள் மத்தியில் இந்த பேச பொருளாகி இருக்கிறது. வழக்கம் போல விஜய் படம் வெளியாகும் நாளில் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க ரசிகர்கள் பல நாட்களுக்கு முன்பே பிளான் போட்டு விட்டுருவாங்க. பலர் இதற்காக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இருப்பாங்க. ஏற்கனவே விஜய் கூட்டத்திற்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வந்திருப்பாங்க. புஷி ஆனந்த் சொல்லியிருந்தாரு, இப்போ விஜயின் கடைசி படம் என்பதால் விஜய் ரசிகர்களுக்கு சொல்லவா வேண்டும், காலேஜ் போகிற இளைஞர் கூட லீவு போடுவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே இறந்து போன தாத்தா பாட்டி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாமே ரெடி பண்ணி வைத்திருப்பாங்க. சோசியல் மீடியாவில் போஸ்டர் எல்லாம் போட்டு வருகிறாங்க. இவ்வளவு எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் இருக்கும் சமயத்தில் தான் இந்த படத்துடைய முதல் காட்சி எப்போதான் வெளியாகும் என்று எதிர்பார்த்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. பொதுவாக விஜய் படம் என்றாலே அதிகாலை 4 மணி அல்லது 5 மணி காட்சி நள்ளிரவில் தியேட்டர்களுக்கு முன்பு ரசிகர்கள் குவிவது வழக்கம். இந்த முறையும் அதே உற்சாகம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ நேரம் குறித்து இன்னும் அனைத்து திரையரங்களும் ஒரே மாதிரியான உறுதியான தகவல்களை வராததால் சோசியல் மீடியாவில் இது பற்றி இணையதளத்தில் ரசிகர்கள் தேடி வராங்க. ஜனநாயகன் படத்திற்கு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு வேகமாக நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் முதல் நாள் காட்சிகள் டிக்கெட் தீர்ந்து விட்டது. ஆனால் எந்த தியேட்டரில் 4 மணி ஷோ 5 மணி ஷோ அல்லது 9 மணி தானா என்ற அதிகாரப்பூர்வமான எப்போதும் தொடங்கும் என்று கேள்விகள் ரசிகர்கள் மனதில் எக்ஸ்தலத்தில் தீயாக பரவி வருகிறது. இதற்கு முன்பு விஜய் நடித்த படங்கள் வெளியான போது அவங்க ஒரு நடிகராக மட்டும் இருந்தார். அப்போது ஒவ்வொரு ரிலீஸும் ரசிகர்கள் பெரு திருவிழாவாக மாற்றினாங்க. படம் தொடர்பாக பல்வேறு அனுமதி, முதல் காட்சி நேரம் போன்ற விஷயங்கள்லாம் கடைசி வரை பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. விஜய் தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து வரும் நிலையில் வெளியாகும் முதல் திரைப்படம் என்பதால் இந்த ரிலீஸ் மீது கூடுதல் கவனம் உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய ரிலீஸ் இன்னும் முதல் ஷோ நேரம் பற்றி தெளிவான அறிவிப்பு வரவில்லையோ என்ற ரசிகர்கள் புலம்புகிறாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் தியேட்டர்கள் திருவிழாவாக மாறப்போகிறது. அதற்கு முன்பாக முதல் ஷோ குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுமா அல்லது வழக்கம் போல கடைசி நேரத்தில் தான் ரசிகர்கள் முழு தெளிவு கிடைக்குமா என்பது இப்போதும் அதிகமாக பேசப்பட்டு கேள்வியாக மாறியிருக்கிறது. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவிடுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.